பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அணையில் மேட்டூர் அணையில் 90 அடி தண்ணி இருந்தால் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். ஆனால் இந்த வருஷம் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த அரசு உரிய முயற்சி எடுத்து கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி மாதம் மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியிலே அங்கே இருக்கின்ற முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனை. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு இதனால் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, இந்த குறுவை சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பாதிக்கிறாங்க டெல்டா மாவட்டத்தில். அதோட பல்லாயிரக்கணக்கான விவசாய தொழிலாளிகளும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. தண்ணீர் டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் திறக்காத காரணத்தினாலே. அதோட அண்மையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அந்த அமைச்சர் கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டன. எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்தது. சுமார் 436 திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும், ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இவ்வளவு திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு இதில் இடம்பெறல. என்னென்ன மாவட்டத்தில் எந்தெந்த துறைக்கு என்னென்ன திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கு என்ன நிதி ஒதுக்கப்படும் என்ற விவரங்கள்லாம் எதுவுமே இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறல. அதே போல் இன்றைக்கி கனிம வளத்தை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்துட்டது. அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதனால் வீடு கட்டுவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமாக தெரிவித்தாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. அதில் மாதந்தோறும் குடும்ப பெண்களுக்கு இப்போ 1000 ரூபா கொடுப்பதா 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு, முதியோர் உதவித்தொகை 3000ஆக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு, ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் என்பது, அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன் தங்கம், அரசு மருத்துவமனையிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் தாய் மாமன் சீர், வேலைவாய்ப்பு பதிவு செய்ய காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை, மாதந்தோறும் ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளெல்லாம் ஆளுநரிலே இடம்பெறும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் தான் தமிழக வெற்றி கழக அரசாங்கம்.